மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலியான மிகப்பெரிய ஒரு சந்தோஷ மகிழ்ச்சியா சந்தோஷமாக என்று ஆளுநர் தந்தை பார்த்து மகன் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமநாயகன் கண்மணி நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மிகப்பெரிய சந்தோஷம் அடைந்தார்கள். ஒரு எவ்வளவு பெரிய நபி, ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட நபிமார்களுக்கு எல்லாம் இறுதியில் மாற்றம் தெரியாத தலைவராக அழைத்திருந்தார். அல்லாஹ்வை கொண்டே தான் நடக்குகிறது. இன்னும் சொல்ல போனா நம்ம எல்லாம் தொழுகையில் ஓடணும். தொழுகையில் என்ன சொல்லணும்? தொழுகையில் நாம அல்லாஹ்வை வணங்கக்கூடிய தொழுகை. நம்ம அவர் எந்த இல்லாத வணக்கம் யாரு யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. தொழுகை யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. அந்த வணக்கத்தை அத்தையாத்துல அல்லாஹ் சல்லல்லாஹு முஹம்மதி வஆலா சய்யிதனா முஹம்மதி கமா ஸல்லைத அலா சய்யிதனா இப்ராஹிம் வஆலா சய்யிதனா இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். நபிமார்களை இணைப்பதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? நல்லா சிந்திச்சு பாருங்க. நான் சும்மா சாதாரண சொல்லல, நீங்க நல்லா உங்க அறிவுக்கும் ஆற்றலுக்கும் சிந்தித்து பாருங்க. தொழுகை என்பது வணக்கம் என்பது அல்லாஹ்வுக்கு தவிர வேறு யாருக்கும் இல்லை. அருமை நாயகன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சஜ்தாவை கடமையாக இருந்தால் மனைவி கணவருக்கு சஜ்தா செய்யும்படி ஆகியிருக்கிறேன், அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சஜ்தா என்று காரணத்தினால அது ஆட்கள் என்று சொன்னார்கள். இதுவே கவனிக்க ஒரு விஷயம் நிறைய இருக்குது. நம்முடைய சொல்லு ஒவ்வொரு சொல்லும் ஒரு மாபெரும் பொக்கிஷனாக, மாபெரும் பொழிவுனாக, மாபெரும் மாணிக்கனாக, நவரத்னமாக அவர்கள் சொல்லிருக்கிறது. சொல்ல சிந்தித்து பாருங்கள் கண்ணியமானவர்களே. அப்ப அத்தையான் தொழுகையிலே அல்லாஹ்வுடைய இபாதத்திலே அல்லாஹ்வை வணங்குவதற்காக உள்ள இபாதத்திலே நபிகளை நன்மார்களை இணைத்திருக்கிறார் என்று சொன்னார். நபி அவர்கள் அத்தையாத்திலே அல்லாஹ்வுடைய வணக்கத்தை நபி அவர்களுக்கு சலாத் சொல்லுவதை இணைத்திருக்கிறார் என்று சொன்னார். எதற்கு இந்த ஆதாரம் இருக்கிறது? அல்லாஹ்வுக்குள்ள தொழுகையிலவா இன்னார் யாரும் அது அல்லாஹ்வுடைய வணக்கத்திற்கு வேறு புண்ணியம் அல்லவா இல்லையா? அப்படித்தானே ஆயிரத்து அப்படி அவர் சொல்லிட்டாங்க. அத்தையாந்த நபியர்களை அது தியாகத்தை அவர் காரணமாக அவர்களை உயர்த்துவது காரணமாக அது இருந்து மற்ற நபிமார்களை உயர்த்தாக்கூடாது. அப்படி ஏற்கக்கூடாது. இருபத்தி நம்பினார்கள் அல்லா குறிப்பிட்டு குரானோட அர்த்தம் இருக்கிறது. அன்பில் விஷயத்தில் கேள்வி நபியவர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது. நபியவர்கள் பால் ஒரு கோப்பை பாலை குடித்துவிட்டு ஒரு கோப்பை பால் எல்லாரும் சொல்லுவாங்க. குடிச்சப்ப சம்பவம் நீங்க சம்பவம் நேரம் ஒவ்வொன்றும் கொண்டு வந்து குடிக்க முடியாது. இருந்த போது நவரத்னமாக சுருக்கமாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன வேண்டும் சொன்னார். பசியாக இருக்கிறாரு யாரு? அபூ ஹுரைரா. யாருக்கு பசியா? யாருக்கு இருக்கிறது? பசியாக அபூ ஹுரைரா மஜ்லிஸ்ல அஸ்ஸாபு சுஃபாஹா திண்ணை தோழர்கள் இருந்தார்கள். அப்படியே பசியாக மிகப்பெரிய பசி. வீட்டுல ஏதாவது இருந்தால் வருகிறாங்க. ஒரு கோட்டை பாடுவது ஒரு கோட்டை பசியாக அவங்க பசியாக இருக்கிறார். ரொம்ப பசி. இந்த பசியுடைய நேரத்தில் இந்த கோட்டை பால் எத்தனை 70க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார் மஜ்லிஸ்ல. எப்படி இந்த கோட்டை பால் எனக்கே எப்படி அசலுக்கு சொன்னாங்க. அருமையாக சொல்லாத சொன்னார்கள். எல்லாரும் கொடுத்தார்கள். கொடுத்திருக்கிறது அப்போது அவரும் கொடுத்தார்கள். மிக இருந்தது கோப்பையப்பா நபியவர்களுக்கு மூலிசால் அற்புதத்தை சொன்னார். நம்மளை போய் மனிதர்கள் சொல்லுகிறார்கள். மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நம்மளால ஒரு சாதாரண ஒரு முடியாத விஷயத்தை நம்மளால முடிக்க முடியாது. ஆனா நபி அருமையாக சொன்னார். ஒவ்வொரு நண்பர்களுக்கு புதுசாக இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை கொண்டு புதுசாக இருந்தது. செங்கலை பிறந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலவை பிறக்கிறார்கள். இரண்டாவது நிலவு பிறக்கிறது. இது கேட்டால் அர்த்தம் பார்க்கலாம். பெரியமான உடனே சம்பவம் இது. நபி அவர்களுக்கு உள்ள வரக்கத்தை நபி அவர்களுக்கு உள்ள அந்த அழுத்தத்தை அதை நிகழ்த்தி காண்பித்திருக்கிறார். நபி அவர்கள் எப்பேற்பட்ட வரக்கத்துக்குரியவர்கள், எப்பேற்பட்ட வரக்கத்து புரிந்தவர்கள் நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் நம்மை பொறுத்தவரையில்ல. அதனால சொல்லுங்க தாயின் காலம் சொத்து என்று சொன்னாங்க. சொல்றோம் சொல்லாத சொல்லி தாயின் காலம் சொத்து இருக்கிறது. நபியுடைய சொல்லுக்கு அவருக்கு அவர் நபி அவர்கள் எவ்வளவு முக்கியத்தார்கள். நம்ம தாயின்
நம்ம மனைவிகளிட நம்முடைய ஆபத்துகளை உலகத்தை அத்தனையில் அறியாமல் மீது உண்மையான மகப்பத்து பிரிவு எவ்வளவு இருக்கிறீர்களோ நம்ம எதிர்ச்சாலும் அதுதான் சொல்லுகிறார். ஒரு நாள் அண்ணாவோடு போகிறார். நதியவர்களே புகழ அதான் சொல்லுங்க அண்ணாவை புகழ்களை எப்படி சாவாக சொல்லி நீங்கள் துவா கேட்டால் அந்த துவா உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. திருதி ஒன்றை அல்லாஹ்வுடைய கிதாபிலே நிறைய ஆதாரங்களோட அறிவித்திருக்கிறார்கள். நம் நபியவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றுவதில் அலட்சியம் காட்டுகிறோம். ஒரு மனிதனுடைய ஒரு தலைவர் இருக்கிறான், ஒரு பொறுப்புல இருக்கிறான், அவன் சொன்னா அவனை சொல்லி மதிக்கிறோம். அவனை ஒரு பதவியை கண்டு அவனை மதிக்கிறோம். அவன் சிவாஜி சொன்னால் நடக்கும் என்று சொல்லுகிறோம். அவன் சிவாஜத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு சாதாரணமாக உள்ளவர்களா இது சொல்ல சொன்னாங்க. இதுக்கெல்லாம் பயன் செய்வத தலையோட பயன் செய்வது எவ்வளவு கொஞ்சம் அரசு கொஞ்சம் மாதிரியாக இருக்கு. அல்லாஹ்வை நினைத்தவர்கள், அல்லாஹ்வின் நபியை சாதிச்சுவிட்டு பின்பற்றியவர்கள், உன்னை வழிமாறுகள் இருக்கக்கூடிய இடத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி நம்ம அவனை நினைவு கொள்வது நம்மளை அல்லாஹ் நினைவு கொள்கிறான். நபி அவர்கள் நினைவு கொண்டு அல்லாஹ் பின்பற்றவர்கள் அங்கீகரித்தார்களே. ஒரு தலைவர் கேட்கலாம், நான் பேச்சு கேட்கணும். எப்படி கேட்கணும் செஞ்சால் அப்படிக்கூடிய ஒரு தன்மை மனிதனுக்கு இயற்கையாக இருக்கிறது. என்னுடைய பேச்சு கேட்கலையே, அப்ப நபியோட பேசுகிறேன். நபியோட அதிர்ச்சியோட உடல்நல உச்சநலவர்கள் ஏன் பின்பற்றுவதற்கு தயங்கி இருக்கு? அது தகவலும் ஏற்பது புரியுது. சாதாரண முகமது ரசூலுல்லாஹ் செய்த முகமது ரசூலுல்லாஹ் என்று அது அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியான நபியுடைய பேர் அல்லாஹ் ஏற்றிருக்கிறார். சாதாரண இருந்ததையாக அல்லாஹ் தந்திருக்கிறான், பொக்கிஷமாக தந்திருக்கிறான். நபியோட சொல்லுறது எவ்வளவு அழகு இருக்கிறது, நபி எவ்வளவு பொறுமதிகள், எவ்வளவு சொல்லுங்க, அது சொல்லுக்கு எவ்வளவு அவசரம் இருக்கிறது. நபி அவர்கள் தன்னுடைய ரசத்தை குத்தி அதை பற்றி ஊற்றி மூடி பார்த்தான்னு சொன்னாங்க. சாதியை ஒரு மகத்தை குடிச்சிட்டார், சாதி அந்த தப்பி குடிச்சிட்டார். சந்தோஷம் என்ன பண்ணுவீங்க? ரசத்தை குடிச்சிட்டாரு சொல்லலாம். ஒரு மகத்தை பெரிய ஆசைக்கு அவங்களோட பெரிய மகத்து அதன் காரணமாக நான் குடிச்சிட்டேன், நடந்து அதை போல் சொன்னேன். அதை நீங்க உருவாக்க முடியுமா? எவ்வளவு பெரிய ஆதாரங்கள் அத்தாட்சிகள் அறிவிச்சுகள் நம்மளுக்கு எத்தனையோ வாட்ஸ்அப்லையும் பேஸ்புக்லையும் இன்டர்நெட்லையும் இருந்த போது நாம ஈமானின் பலகீனமாக அல்லாஹ் சொல்லுகிறான் சொல்லி என்று நான் சொல்லுவதற்கு ஒரு ஆதாரத்தை தேவை இருக்கும். அதை சொல்ல முதல் கேட்கிறேன், ஆதாரம் எத்தனை ஆதாரங்கள் இருக்கு, எத்தனை ஆதாரங்கள் இருக்கு, எத்தனை அதிர்ச்சி ஆதாரங்கள் உன்னதத்தோட நபியுடைய முகப்பத்தோட பிரியத்தோட ஒரு காரியத்தை நினைத்து நீங்க சாதாரண சொல்லி நிச்சயமாக சத்தியமாக வழிமாறுகள் இடத்துல சொல்லுவோம். எவ்வளவு ஒரு விஷயமாக இருந்தால் அல்லாஹ் அவர் ஆட்சி அவருடைய நோய்களின் அல்லா சிவா இருக்கிறார், அவர் தேவைகளை அல்லா நிறைவேற்றுகிறார். நபியுடைய கவனம் அவ்வளவு பெரிய முக்கியத்துவமா இருக்கிறது. இஷ்டத்தை பின்பற்ற ரொம்ப அதிகமாக தொகை போடுறது வைக்கப்படுறான், சுருந்த பின்பற்ற வைக்கப்படுறான். மாற்று சகோதரிக்கு அவர்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய பக்தர்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இந்த காலகட்டங்களில். நபியவர்கள் சுண்ணத்தை பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம உலகத்தில் இல்லை. அதை பார்த்து சிரித்தாங்க, முடிவு இருந்துச்சு, அதை பார்த்து சிரித்தாங்க. மக்கள் வேற இடத்துல இருந்தாரு நபியை என்ன அந்த தாலியை எடுத்தீங்க என்னுடைய சொல்லி பார்த்து சிரிச்சு நான் எடுத்தேன். இந்த கோயில்கள் அந்த முடிய ஆலை உண்டாகி இருந்தாங்க சொல்றது தெரியல. அதை பார்த்து நான் முன்னிட்டு நபியுடைய பாடலை அகற்றிய பாடல் நம்மளுக்கு தெரியுமா? நபியுடைய பாடலை ஏறு, நம்முடைய பாடலை ஏறு, நம்முடைய மூடி சாதத்துக்கு நம்மளுக்கு ஈடாக முடியுமா? அந்த மனிதனை போட்டு உலகத்தை வாழ்ந்து காமித்து கொடுக்கிறான். மனிதனோடு எப்படி வாழ வேண்டும், எப்படி சம்பாதனை செய்ய வேண்டும், எப்படி மனிதர்கள் யாவரத்தை பார்த்தார்கள் எங்கே பெற்றாங்க, யாவரையும் சிறந்தவராக சமுதாயத்தில் இருந்திருக்கிறார்கள். அதை இணைந்து மறைக்க முடியாது. யாவரையும் சிறந்தவர்களாக சமுதாயத்தில் இருந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சிறந்த
அது பழக்கத்தை விளைந்தவர்கள் இன்னும் சிறப்பாக தான் இருக்கிறார். நபியவர்களுக்கு ஒரு கேரளா தமிழ்நாட்டில் கேரளா நபியவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் அதிகமாக இருக்கிறார். அந்த பழக்கத்துக்கு காரணம் தான் இவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார், இவர்கள் அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஏன் அவர்களுடைய நபியுடைய அழிச்சுவதற்கு சுண்ணத்தை பின்பற்றுகிறார்கள். ஒரு தியாகத்தை செய்யும்போது சொல்லவர்கள் தடுத்திருக்கிறார்கள். சில இடங்களில் செய்யக்கூடாது தியாகத்தை, இங்கே அந்நிய பெண்கள் போகக்கூடாது. யாருக்கு தடுத்திருக்கிறார்கள், யாருக்கு தடுக்கல? சரியத்தை நாம் சொல்ல வேண்டும், விளங்க வேண்டும். சரியத்தை விளங்க எல்லாமே சிறுக்கு, எல்லாமே விடாது, எல்லாமே அது சரியில்லை, இது நீ அது தள்ளியை கொடுத்துடுற, நீனோட ஆதாரத்தை கொடுத்துடுற, அது கூடாது. விளையாட்டுகள் போற சிறுக்கு வைக்கிறாரு. சரி அப்படி போல நல்ல டாக்டர் அவர் போனா சரியா பண்ற, அது சிறுக்கு. இந்த எம்எல்ஏ போய் காரியம் ஆயிடுச்சு, இது அது சிறுக்கு. இந்த ஆளுநரை போனால காரியம் நடந்துச்சு, அது சிறுக்கு. அது சிறுக்கா இல்லையா? எழுத்துக்குமே நாங்கள் இருக்கிற அவருக்கு ஒரே கொடுத்தாரு இருக்கு, தலையெல்லாம் கொடுத்தாரு இருக்கு, அது சிறுக்காகும். சிறுக்கு பல வகை இருக்கிறது. நல்லா நினைக்கிறேன், நீங்க சிறுக்குன்னா எதிர்ப்பு மட்டுமல்ல, இது நாம் நபிசல்லாஸ் காமிச்ச அவர் முகப்பத்தும் பிரியமும் வழிமாறி காமிச்ச பிரியமும் அந்த கோணத்துல இல்ல. இந்த பேர் சுற்றுது, காற்று வருது, இது காற்று வருதுனால பேர் நமக்கு இல்லாம இல்லாத முடியுமா, சிறுக்காய முடியுமா? இது சுற்றுல இருக்கு, அந்த ஞாபகத்தை அந்த காற்றுக்கு அந்த 10 மனிதருக்கு அந்த ஞாபகத்துக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதான் தீ கொடுத்த கசாயம் தீ கொடுத்தோம், அதை சுத்தம் செய்யலாம். அல்லாஹ் பாதைக்கு அதை அறியப்படுத்தி சொல்ற வார்த்தைகள் மூடி அந்த ரெண்டையும் குழப்பி குழப்பலாம். எனக்கு குழப்பி நான் எடுத்து மசாலா எடுக்கலாம் முடிவு வச்சு எல்லாத்தையும் குழப்பி இது குழப்பி அது குழப்பி ஏன் ரெண்டையும் ஒரு குழப்பி கூடாது. அல்லாஹ் படைத்த பதிவான அது மாற்றப்படுறது இல்லை. நபியவர்கள் இல்லாம இந்த சீனியாவை கொண்டு வந்து முடியுமா? அவர்கள் பொருளை தியாகம் செய்யாம இந்த சீனியத்தை கொண்டு வந்து முடியுமா? கொண்டு வர முடியுமா? அவர்கள் தியாகத்துக்கு பிறகுதான் இந்த மாநிலத்தை சன்மார்க்கத்தை சீனியத்தை மக்களிடத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அவர்கள் ஆடை குடிமைப்பட்ட அளவுக்கு மக்களிடத்திலே தமாவும் சீனியாத்தையும் போய் கொடுக்கிறார்கள். பார்ப்பார்கள் அவர்கள் பார்த்தத அனைத்து போய் அவர் வந்திருக்கிறார்கள். எப்படியாப்பட்ட ஒரு நபி, அவங்களுக்கு சலாத்துக்கு ஆதாரம் வேண்டும், அறிவு வேண்டும், எல்லா ஆதாரங்களும் பக்காவாக இல்லை. நான் சலாத சொல்லிருக்கிறேன், அதை வேணாம் தனியாக சொல்லிருக்கிறாங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. என்ன தனியில் என்ன ஆதாரம்? நன்மை ஒரு மனிதனுக்கு தெரிகிறது. ஒரு மனிதனுக்கு நன்மை கீழே ஒன்று நம்ம கீழே ஒன்று தான் தெரியும். அதுக்கு மனித பகுத்தறிவை கற்றுக்கிறான். நம்ம மனிதனோட பயிற்சியை மட்டும் நம்ம பகுத்தறிவு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நம்மளுக்கு தனியே ஆதாரத்தை கொடுத்த சவால் சொல்றேன்னா எவ்வளவாக அந்த நபியுடைய மகத்துவத்தின் பிரியத்தில் இருக்கும் பொழுது எத்தனை வழிபாடுகளே கராதத்தை காணக்கூடியவர்களே நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் சஜிதாத் காமின் சஜிதாத் தாம் ஆராதனை மகன் தலன் தலன் இருக்கிறவர் இந்த சவாலினாரியா நாராய நான் பார்த்தற ஒரு எத்தனை பலர்கள் பார்த்திருக்கிறார். கண்கூடாக இல்லை எதுவெல்லாம் தவறானது செய்தான் வருகிறார். ஆளுநர் சொன்னார், ஆளுநர் என்ன சொன்னார்? அப்ப அந்த ஒழுங்கு பார்த்து சாப்பிடாரு, அதுவே போவாரு. அவ்வாறு செய்தான் குழப்பினான். நீ போய் சாப்பிடாம இங்க இருப்போம், சாப்பிடாம வேற மனதில் இருப்பதற்காக உலகம் வந்தாங்க. செய்தான் நன்மை செய்வதிலிருந்து வழிகெடுக்கிறார், நன்மை போன்று வழிகெடுக்கிறார். ஆளுநர் செய்தான் மலர்கள் தலைவனாக இருந்தார். நீ ஆளுநர் டபுள் மதக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நான் மதக்கப்பட்ட மறுத்தார், சபிக்கப்பட்டு தீர்க்கு எழியப்பட்டார் செய்தார். அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாறு செய்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், மதக்கமாக சொல்கிறார்கள், நீங்களும் சொல்லுங்கள் சொல்லுவதற்கு என்ன? அதிலேயே தலில் தேவை இருக்கிறது. குர்ஆன் வசனத்தின் தலில் நமக்கு தேவை இருக்கு.
தெரியுமா? ஈமான் ஈஸியா சமமாக வந்துச்சா? அதோட பரிசு உங்களுக்கு நடக்க மூணு முஸ்லிம்கள் வந்து கொண்டே இருக்கும். கொரோனா போன்ற நோய்கள், இது போன்ற வைரஸ்கள் எதிர்நோக்கி இருக்கு சொல்கிறார்கள் விஞ்ஞானிகள். இதனை எதற்காக காண்கிறது? நபி அவர்கள் பின்பற்றுவது சுன்னத்துகளை குறைந்திருக்கிறது. ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சுன்னத்து பின்பற்றுவது குறைந்திருக்கிறது. ஏதோ செய்யக்கூடிய ஆதாரத்தை நம்ம பரவாயில்ல அவர்தான் போறாரு, இவர்தான் போறாரு, இதெல்லாம் பேர் இதெல்லாம் ஈமான பாதை உண்டாக சொல்லுங்க. இதெல்லாம் இதுவும் ஈமான பாதை. ஒரு மனிதனை பார்த்து சுன்னத்தை பின்பற்றக்கூடிய ஏதாவது ஒரு குழப்பமான காலத்தை ஒரு சுத்தத்தை பின்பற்றுகிறார் என்று ஒரு மனிதன் பின்பற்றான்னு சொன்னால் 100 ஷஹீதுகள் நன்மை கிடைக்கிறது. நபி அவர்கள் பின்பற்றுவது குழப்பமான காலத்திலே, குழப்பமான காலகட்டத்திலே லாஸ்ட் எண்டு இருக்கிறோம். நபி அவர்கள் சுத்தத்தை பின்பற்றுவதை பார்த்து நீ என்ன செய்கிறாய்? ஏளனம் செய்யக்கூடிய சூழ்நிலை நமக்கு தந்திருக்கிறது. அத்தகைய நிலையும் தான் நம்மை பாதுகாப்பானா? நம்ம ஈமானை இஸ்திகாமத்தாக ஆக்கி வருவானாக, தக்வாவை இஸ்திகாமத்தாக ஆக்குவானாக. அடுத்த அவர்கள் சேரமா அவர்கள் சொல்றார்கள், யாரு இப்ப சமாஜத்துக்கு நிறைய மத்தியத்தை எடுத்து ஓய்வுறாங்க. யார் ஓய்வுறா? யாரும் சொல்ல, யார் ஓய்வுறா? எத்தனை ஓய்வு மொத்தம்? 1300 மாஷா அல்லாஹ். பாருங்க, காரணமா முஷிரா மோஸ்ட்லி பாருங்க 1300 பேர் தெரிஞ்சு ஓய்வுறாங்க. 1500 தகவல் இருக்கு. 1500 ஒன்று பேர் சொல்லுங்க. 2300 மாஷா அல்லாஹ். பாருங்க 2300 1300 ஆட்சிக்கு எப்படி ரிஸ்க் ஏற்படுங்க. இங்க போனா அது கிடைக்கும், அங்க போனா இது கிடைக்கும், இங்க போனா இது கிடைக்கும், லாபம் கிடைக்கிறது சொன்னாங்க. அதை தவிர்க்கிறானா? அமெரிக்காவுடைய டாலர் விளங்குகிறது, மலேசியாவுடைய வெள்ளி விளங்குகிறது, உலக நாட்டு மதிப்பு விளங்குகிறது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து விளங்குகிறது என்று சொன்னார். நஷ்டத்துல நஷ்டம். உறுதியேற்றுக் கொள்ளுங்கள். ஒரு மனிதன் கபூர்ல வைக்கும் பொழுது அது சொல்லக்கூடாது. கபூர்ல வைக்கும் பொழுது ஒரு மனிதன் தாரையோடு சுத்தோடு நான் அமல் செய்துட்டே இருக்கான். அவன் சுத்தத்தை பின்பற்றாம போயிட்டால் நோதுதான் அதுலேயும் இஸ்திகாமத் தான் ஒழுங்குமுறைகளுக்கு பொறுப்பு விஷயமாக ஒரு சுத்தத்தை பின்பற்ற சொல்லிட்டார். அல்லாஹ் ஒழுங்குமுறை குசுத்த காட்டினா 23 நல்ல முறையாக பரிந்துரைக்க வேண்டும். அதுதான் ரப்பி குல்லி யாரு ரப்பி ரஹமனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துல் நேரத்தில் அதிகமாக இதா ஓதிட்டாங்க. ரப்பி குல்லி ரப்பி ரஹமனி அப்படி ஓதக்கூடிய அருமையான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆத்மனி இன்நபி ஒரு அற்புதமான நபி. இந்த நபியை படைக்கிறேன் என்று சொல்ல உலகத்தை படைக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நபி என்னுடைய பாவத்தை மன்னிச்சு அல்லாஹ், எனக்கு இரக்கம் காட்டி அல்லாஹ். நம்ம எல்லாம் என்ன அமல் செஞ்சுட்டோம்? சத்தியமா இது அவன் பெருமையா சொல்ல நம்ம ஒன்றும் அமல் செய்யல. அப்படியே ஒரு அமல் செய்திருந்தால் அதுவும் ஏற்றுக்கொள்ளல என்று உறுதி சொல்ல முடியாது. நிச்சயமாக அச்சத்துக்கும் ஆதரவுதான் ஈமான். அதுதான் அவரை சேர்த்து கடைசி வரையில் நம்முடைய பெரியவர் மதிப்புக்கு தன்மை உண்டாக வேண்டும், தாய்கள் மதிப்புக்கு தன்மை உண்டாக வேண்டும், சிறு ஆண்டுகாக்கள் தன்மை உண்டாக வேண்டும், படைப்பிற்கு இறக்கங்கள் தன்மை உண்டாக வேண்டும், பெரியவர்கள் மரியாதைக்கு தன்மை உண்டாக வேண்டும். இது நபியுடைய சின்னத்து. இப்படி தன்மை என்று சொன்னால் எது சாதனமாக வேண்டும்? அதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவ்வளவு நற்குணம் சுருக்குல் அதீம், நற்குணத்தில் சிறந்தவர்களாக, நற்குணத்திலே மிகுந்தவர்களாக அதிகமாக இருந்தார்கள். அதற்கு சொல்வார்கள், நமக்கு என்ன நற்குணம் இருக்கிறது இடத்துல? ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் சொல்லக்கூடிய எங்களுக்கு என்ன நற்குணம் இருக்கிறது இடத்துல? தர்காவில் இருக்கக்கூடிய யாராவது சிலருக்கு இருக்கக்கூடிய யாராலும் சரி, அவர்களுக்கு தொழுகை கட்டாயமாக உண்டு. தொழுகை மருத்துவம் காட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே நேரத்தில் தராவத் மட்டும் சொல்லுகிறேன், இது தொழுகைலாம் வேணாம், ஜகாத் வேணாம், ஹஜ் வேணாம், நோன்பு வேணாம், இப்படியாப்பட்ட காரியங்கள்லாம் ஆனாலே அப்படி ஒருவரும் உலமாக்கள் சொல்லுங்க. அது உலமா வளர்ந்து ஒரு பிரபலமாக நாட்டுக்கு மட்டும்தான் சொல்லுவான், ஒரு மந்திரியாக நாட்டுக்கு மட்டும்தான் சொல்லுவான், ஒரு எம்எல்ஏ நாட்டுக்கு மட்டும்தான் சொல்லுவான், ஒரு மெம்பராக இருந்தாலும் சரி, அவன் கவுன்சிலராக இருந்தாலும் சரி, அவன் ராஷ்டிரபதி யாராக இருந்தாலும் சரி, அந்த பதவியில் இருக்கும் வரை அவன் சொல்லுவான். உலமா கலப்பட்டவரை அது உலமா வளர்த்து வந்தியா, ஒரு உலகத்துக்கு சொல்ல
சொல்லக்கூடிய ஒரே வாரிசு உலமாக்களே. அது சொன்னாங்க அது உலமா வளர்ந்து பத்தியா இவங்க வாரிசு யாருன்னு சொன்னால் உலமாக்களா இருக்கிறாங்க, ஆளுகளா இருக்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு கதையும் ஒரு படிச்சு இருக்கிறான். அவன் வேலையா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், வக்கீலா இருக்கலாம், சமையலா இருக்கலாம், அவன் விஞ்ஞானியா இருக்கலாம், ஏழு துறையில் இருந்தாலும் சரி, அத்தனை துறை ஒரே துறையில உலமாக்களுடைய பாடத்துல எல்லா பங்குகளும் கதைகளும் சொல்லப்பட்டு இவர்களில் ஒதுக்கப்படக்கூடிய ஒரே பாடசாலை அரபி பாடசாலை தான். அப்படியாப்பட்ட உலமாக்கள் மனிதாகவும் அனுமதித்தால் அதை ஏற்றுக்கொள்வான், கவனிச்சுவானா? நிச்சயமா உலமாக்களுடைய எண்ணியத்திற்கு வரத்தை கொண்டு இன்ஷாஅல்லாஹ் குர்ஆன் நோயெல்லாம் இல்லாமக்குவானாக, வரக்கூடிய புதிய வைரஸ்களெல்லாம் இல்லாமக்குவானாக. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ் வரக்கத்துக்கு அல்லாஹ் நம்மை நிச்சயமாக சத்தியமாக நம்ம இருவரையும் அறிவையும் ஆற்றலும் அதிகப்படுத்துவானாக. துஆ செய்கிறாய் எல்லாம் அல்லாஹ் கவனிச்சுவானாக. இந்த மஜ்லிஸ் அல்லாஹ் கவனிச்சுவானாக. அல்லாஹ் நூரை கவனிச்சுவானாக. இந்த மஜ்லிஸ் ஏற்படுத்தப்பட்ட யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேர் அல்லாஹ் கவனிச்சுவானாக. சதவீத பாரதநாட்டில் முடியாமல் இல்லை. இதெல்லாம் ரொம்ப நினைக்கிறோம் நேரத்தில். அதாவது அப்படி செய்கிறது ரொம்ப நினைச்சு அவங்க ரொம்ப தனிப்பட்ட ஒரு மரியாதை இருக்குது. காரணம் ராஜு இருக்கிறாங்க, பொருளாதார இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, அவர்களா இருக்கிறாங்க, மனித கூட்டு பெரிய முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார். யாரும் இது வந்தாங்க இருக்காம முயற்சிகள் இருக்காம அதாவது என்ன சொல்றாங்க ஆசைக்கிறது. இதையும் எதிர்த்து சொல்லக்கூடிய குழப்பக்கூடிய கால சூழ்நிலைகள் இன்றைக்கு உருவாகி சொன்னார். இது அறிவாளி காலத்தில் சொல்லக்கூடிய திட்டவட்டமாக உலகத்தில் தெரிவிக்கிறார். நிச்சயமாக சத்தியமாக அது ஈமானுக்கு ஆபத்தை உண்டு செய்யும். அதுக்கு அறிவுக்காக குறைச்சினாலும் சரி, உலகத்தை குறைச்சினாலும் சரி, மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய யாரும் தான் குறைச்சினாலும் சரி, நிச்சயமாக சத்தியமாக அவருடைய ஈமான் பறிக்கப்பட்ட நிலையில அவர் ஒன்றாவான் எந்த சந்தேகம் இல்லை. ஒவ்வொரு மகிழ்ச்சியும் அல்லாஹ்வை யாரும் செய்யக்கூடிய மகிழ்ச்சி, அதாவது சில தத்துவங்களும் குருவிலும் சொல்லக்கூடிய அல்லாஹ்வை யாரும் சொல்லக்கூடிய ஏழு சரி உங்களுக்கு நிம்மதி தர முடியாது. காசு மனமெல்லாம் சரி, காசு தங்களாயிருந்தாலும் சரி, எத்தனை விஷயமா இருந்தாலும் சரி, அத்தனையும் உங்களுக்கு நிம்மதி தர முடியாது. இந்த தீனுடைய சின்னத்தை அல்லாஹ்வை யாரும் செய்வதை கொண்டே தவிர நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி அந்த தீனியாத்துடைய முயற்சி எடுத்து நபியுடைய மஜ்லிஸ் முயற்சிக்கும் அதிகமாக திரட்டுக. இந்த மஜ்லிஸோட ஒரு தூய்மையான இஹ்லாஸோட ஒரு மனத்தூய்மையோட கூட்டும் பொழுது நிச்சயமாக சத்தியமாக இருந்தால் பரக்கத்து நம்மளுக்கு தான் கிடைக்கும். இந்த வழிமாறுக்காக இவரெல்லாம் கூட்டிட்டு இருக்கா பாலத்தை சேவை செய்யக்கூடியவர்கள், இதே இடத்துல நிறைய சேவை செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய வழிமாறுகள் வளர்த்திருக்கக்கூடிய வழிமாறுகள் நம்மளுக்கு தெரியாம எத்தனை இந்த மஜ்லிஸ் இருக்கக்கூடிய நாலாயிரம் சேர்கள் சுட்டி காட்டுவார்கள். நிச்சயமாக இந்த மஜ்லிஸ் நிச்சயமா அல்லாஹ்வோட வழிஇருக்கக்கூடிய ஒரு வழிமாறுகள் இடத்துல கூட வழிமாறுகளுக்கு கூடக்கூடிய பாக்கியம் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு கிடைச்சிருக்கிறார். அல்லாஹ் இந்த துஆவை கவனிச்சுள்ளார், நம்ம மஜ்லிஸ் ஏற்றுக்கொள்ளார். அப்படியே ஒரு மஜ்லிஸ் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். இப்ப இன்ஷாஅல்லாஹ் ரஹ்மான் யார் வச்சிருக்காங்க அது ஸலவாத் இருக்கிறது. அந்த ஸலவாத் சொல்லுது யாரு எவ்வளவு முடியுமா நபியோட ஒன்றிலிருந்து லாஸ்ட் வரை. அப்ப 29 நவம்பர் 29 அக்டோபர் 29 வரை அந்த ஸலவாத் இன்ஷாஅல்லாஹ் தாங்கனால முடிந்தது. உங்களுடைய நல்ல விளையும் சூரத்து துணி போடும் பொழுது துணினா பெருக்குதான், ஆனா கை சுத்தமாக நீங்கள் இவரோட ஆஜத்தில் எல்லா செயற்கை ஏற்படுத்தக்கூடிய 3 கோடி சவால்களை ஈடுபடுத்தக்கூடிய ஒரு மனிதனுக்கு அது முடிந்தார். நான் அதற்கு முயற்சி செய்யும் பொழுது நம்முடைய தேவைகளை ஆஜத்தில் மாற்றங்கள் தருமைகள் நிச்சயமாக அதை விட்டு தூரமாக வரா ஜீவத்தில் நீங்கும், நோய்கள் நீங்கும், எல்லா வகையான செயல்கள் அல்ல ஏற்படுத்த இது காரணமாக அறிந்திருந்தார். நிச்சயமான காரணமாக இருக்கிறார். அந்த பங்களிக்கக்கூடிய தோல்விக்கு எனக்கு வந்திருக்கிறார். அல்லாஹ் நம்ம எல்லாம் கவனிச்சுவானாக, சந்ததியை கவனிச்சுவானாக, நம்ம குடும்பத்தை கவனிச்சுவானாக, நம்மளை திரும்ப ஆய்வாக ஆய்வாக பக்தியாக வழியாக பேசலாம். அந்த ஆய்வாக காலியாக அந்த ஆய்வு வைப்பாராக, செல்வதாக செல்வதாக ஆய்வு வைப்பாராக. இதிலிருந்து இன்ஷாஅல்லாஹ் யாரெல்லாம் நம்ம இது பழக்கத்துக்கு உண்டு நாம் யாரும் இவன் ஒவ்வொருத்தரும் எப்போ சொல்ல முடியாது. இந்த நேரம் இருக்கிறார், அடுத்த நேரம் இருக்கிறார், பேசி முடிச்சு விட்டுக்குள்ள நான் சொல்லக்கூடிய நிலைமை அதற்காக உள்ளோடு இருக்கிறார். ஒவ்வொரு எப்பொழுது இருக்கிறது அந்த ஒவ்வொருடைய வரத்து அல்லாஹ் பாரிக்கு மூச்சு பத்திரிமா பாடுவோம் ஒவ்வொரு பரகத்தை நபியுடைய காரணத்த வழி ஒவ்வொரு பிறகு வாழ்க்கை நீக்க வேண்டிய வாழ்க்கை இருக்கிறது. அதற்காக நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றுவதற்கு ஈடுபட்டிருக்கிறது என்று சொல்லி ஸலவாத் அவள் எவ்வளவு முடியும் எவ்வளவு சொல்றாங்க. நிறைய குறிப்பிடாத நிறைய குறிப்பிட்டு 70
அந்த ஆற்றலே நபியவர்கள் சொல்லி எல்லா பலாவுடைய முஸ்லிம்களை பிரித்து இருக்கிறார். பாருங்க, மரியாதை கூட்டம் இருக்கிறது, ஏற்புமான கூட்டம் இருக்கிறது, மாறி இருந்தால் இடம் இருக்கிறது, மனிதன் இருந்தால் ஒரு இடம் எத்தனை கூடாத பிரிவுகள் மட்டும் கேட்டு பட்டு விட்டு கொண்டு அல்லாஹ் சொல்கிறான். விட்டு பட்டு விட்டு கொள்ளுமா நபியுடைய சுண்ணத்தை விட்டும் காரணமாக பிரித்து நடத்துகிறான். ஒற்றுமையாக கலந்து நடத்துகிறான். அமைப்புகள் இயக்கங்கள் எத்தனை சிலை இயக்குகின்ற அமைப்புகள் காரணம் பிரிந்து கிடக்கிறார். ஒற்றுமை இல்லாத நபியவர்களை துச்சமாக எழுதக்கூடிய துச்சமாக நினைக்கக்கூடிய ஈமான் வழிபடக்கூடிய சூழ்நிலை இதை உபசரித்து சொன்னால் எவ்வளவு பெரிய என்ன ஆதாரம்? எதற்கு ஆதாரம்? கைகட்டி திரும்பி அவர்கள் கோடி பிரதமர்களே உங்களுக்கு ஆதாரம் வேண்டுமா? இந்த கிதாப் கைகள் என்ன ஆதாரமே? எல்லாம் மதக்கருத்து உச்சகத்தில்லை. அது எந்த மாற்றத்தில்லை. நிச்சயமாக நீக்கி வச்சு தலவாத்து சொல்லுங்கள். அல்லா நிச்சயமாக பிரச்சனைகள் எல்லாம் நீக்கிடுவார். நம்முடைய முக்கியமான சக்தி மனுஷனுக்கு திரும்பி சத்தியம் சொல்லுவேன். நபியவர்களின் உறுதியாக இருக்கிறது. ஒருவர் நஷ்டவாளியாக அவர்கள் ஆழ்த்த மாட்டார். வழிபாடுகள் பெற்றெடுத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக சபாபத்தை விட்டு உங்களுக்கும் தியானம் பெற்றுக் கொள்ளும் சூழ்நிலை அல்லா கபூல் செய்வார். ஆகிய நடத்துகிற அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பார். எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு கூட இருக்கிற அந்த காலப்படி அந்த எல்லாரும் சவாலை அந்த பேர்களை போன எழுதுங்க. அல்லாஹ் சல்லியலா சேனா முஹம்மது வஅலா அலைஹி வஸல்லம் இந்த சலாத்தை எழுதுங்க. இது சொல்லுங்க, யாருக்கு எத்தனை நீர் இருக்கிறதோ இதை குறிப்பிடுங்க. சில வருடம் நம்மாடி நம்ம அவுதாய போன்றா உலகம் சொல்றாரு. இது எப்படி செய்யும், உங்களை எப்படி காண்பி எப்படி முறையில் போன்ற முறையில் எழுதிருங்க. யாருக்கு கொடுத்துருங்க கொடுத்தாலும் அதற்கு செய்கின்றாங்க. அதில் உயர்ச்சி செய்கின்றாங்க. அல்லாஹ் சொல்லாது இந்த மனிதனை கூட்டி நோக்கத்தால கபூல் செய்திருவாங்க. நிச்சயமாக பிரகாசி அல்லாஹ் அந்த ஆற்றலை கருத்துறை ஓவிக்கால சொல்வாங்க. அப்ப இவங்க எல்லாரும் வாங்கிக்க பேரை கொடுத்துருங்க. பேரை கொடுத்து அவர் வாங்கிக்கலாம். மதிப்பு மகளிர் இடத்துல ஆரம்பிச்சுக்கா நிறைய பேர் போகலாம். மதிப்பு அதே நேரத்தில் சொல்லக்கூடிய வாழ்க்கை இருக்கிறது. அத்து சலா இருக்கிறார். அழகி அது உணவழிய பசியாக இருக்கு. கபூரில் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சினா பதக்கத்து புரிந்த அந்த மனுஷனோட பதக்கத்து அதுக்கு இருக்கிறது. கபூருக்கு பதக்கத்து இருக்குது. அந்த பதக்கத்தை மனுஷன் வாங்கி அதுக்கு குடும்பத்துக்கு அதெல்லாம் உண்மை தருவான். ஆனால் பதக்கத்து கபூர் மழைகள் மூணு சரி போடுவாங்க. எல்லாரும் கலந்து விடுங்க. அதே யாரெல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. மழைக்கு நாசாரி கபூருக்கு விஷயம் தான். ஆனால் யாரையும் இந்த மனுஷன் யாரையும் ஒரு விஷயம் இருக்கிற உயர்ந்தாலே இங்கு கீழே தாழ்ந்தாலே இதெல்லாம் பேசாத உயர்ந்த இப்படிலாம் இல்லை. அல்லாவுக்கான அல்லாவிடத்தில் அந்த யாருக்கு எவ்வளவு வச்சிருந்தாலும் யாரும் நல்லது. யாரும் மதிப்பிற்கு இடப்படக்கூடாது. அல்லாஹ் அந்த இனியோட அசுமத்தோட உறுதியான ஒரு மனிதன் முகப்பான செய்யக்கூடிய எண்ணி செய்யக்கூடிய மக்களாக நம்ம எல்லாம் கடைசி ஒரு மனித காலத்தின் நேரத்தில் ஒரு மூன்று முஸ்லிம்களுக்கு எண்ணமான பார்வை பார்க்கக்கூடிய தொழிலுக்கு அதனால உயர்ந்த நாம எல்லாம் காலம் உண்டாதான் நிறைய பேர் பொறுத்து நம்ம ஓட்டு செய்து கலந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் கபூல் வரப்படும். அதெல்லாம் ஏழு மனித சேர்ந்து கொள்வார். அந்த விண்ணப்பங்களை கபூல் செய்வார். இந்த சொல்ற பதிவு செய்யக்கூடிய நம்பரை கொடுத்துங்க. இது வாங்கி போங்க. நிச்சயமாக எண்ணத்தோட செய்தி அல்லாஹ் பதிவு செய்வாங்க.